ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கும் போது போட்டுக்கிட்டு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டு நிறத்துக்கு வந்தவுடனே புளி நல்லா கரைச்சி வச்சுன்னு தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணியை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி எடுத்து நல்லா வதக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புளித்தண்ணி, மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு வதக்கி வச்சு வெங்காயம், தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம அதை அரைச்சி விழுது சேர்த்துக்கிட்டா திக்னஸ் கிடைக்கும் குழம்பு கொஞ்சம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணோடனே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதித்து பிறகு மீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொதிக்கும் போது அந்த அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்காக இதை நம்ம சேர்க்குறோம். நல்லா கொதிக்க விடுங்க. இதை ஆட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் குழம்பு. தண்ணி ஆட் பண்ணிக்கணும். காரம், மிளகாத்தூள், காரம், உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, நல்ல வாசனை வருது. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் தலை வால் போட்டு நல்லா ஜிலேபி குழம்பு, ஜிலேபி மீன் குழம்பு. இது ஜிலேபி மீன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும். அது தலை வால் போட்டு மட்டும் வச்சா குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். மீன் போட்டு நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் போட்டு மீன் ரொம்ப இது முள்ளெலாம் தனித்தனியாக வந்துடும். மீன் வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது மீன் குழம்பு. லாஸ்ட்டாக இருக்கும்போது கறிவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா குழம்பு கொதிக்குது. அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க.
கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.